சமூக நலத்துறை பெண் அதிகாரி மீனாட்சி என்பவர் அதிமுக அமைச்சர் சரோஜா குறித்து அளித்த பேட்டி அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை நேசிக்கும் அவரது தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சமூக நலத்துறை அமைச்சராக இருப்பவர் சரோஜா. இவரது துறையில் குழந்தைகள் நலத்துறை அதிகாரியாக மீனாட்சி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். ஜெயலலிதாவால் நேரடியாக பணியில் அமர்த்தப்பட்டவர் மீனாட்சி. இவரிடம் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக அமைச்சர் சரோஜா மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரியில் இருந்து சென்னைக்கு இடமாறுதல் கேட்ட மீனாட்சியை தனது வீட்டிற்கு நேரடியாக வரவழைத்த அமைச்சர் சரோஜா அவரிடம் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். மேலும் அப்போது மீனாட்சியை மிரட்டிய அமைச்சர் சரோஜா, உனது அப்பா ஜெயலலிதாவிற்கு வேண்டப்பட்டவராக இருக்கலாம், அதெல்லாம் அந்த காலம், உங்களது ஜெயலலிதாவே செத்து தொலைந்து விட்டாள், இன்னொருத்தி பெங்களூரு சிறைக்கு சென்று விட்டாள், அடுத்தவன் திகார் சிறையில் இருக்கிறான், 4 வருடத்தில் நான் 400 கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்று எனக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, உன்னால் 10 லட்சம் ரூபாய் தர முடியாது என்றால் வேலையை விட்டுவிட்டு போய்விடு என்று கூறியுள்ளார். ஜெயலலிதா இருக்கும் வரை அவரை அம்மா அம்மா என்று கூறி அவர் முன் குனிந்த முதுகு நிமிராமல் பணிவு காட்டி வந்த அமைச்சர் சரோஜாவா இப்படி பேசினார் என்று அதிமுகவுக்குள் அதிர்ச்சியுடன் புலம்புகின்றனர் தொண்டர்கள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.